ரீசெண்டாக லான்ச் ஆன நிசான் கிராவைட்டோட அசென்டா வேரியன்ட் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு வேரியன்ட் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிசான் கிராவைட்டில் விசியா வேரியன்ட் அண்ட் என் கனெக்டா வேரியன்ட் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் அந்த அசென்டா அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வரும். அந்த வேரியன்ட்டோட ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கணுன்னா நான் கார்டு தானே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு வேரியண்ட்டில் எந்த வேரியண்ட் வாங்குறது ஒரு வாத்தான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இந்த ரெண்டு கார்ஸ் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஸ்கைலைன் நிசானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் நிசானில் இந்த கார்ஸ் புக் பண்ணோம் டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வர ஒரு வேரியண்ட் தான். இந்த விஷயா வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 7,48,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இந்த என் கனெக்டா வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் 9,30,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைசிங் வருது. ஸோ ரெண்டு வேரியண்ட்டுக்குமே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து இருக்கிறதுலே பேஸ் வேரியண்ட், இது டாப் எண்டுக்கு அடுத்த வேரியண்ட். ஸோ என்ன தான் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு கார்லையுமே அந்த பியானோ பிளாக் கிரில் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் ரெண்டு கார்லையுமே வருது. அண்ட் ஆல்சோ ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர் சிட்டி லேம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிரில் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் பிளாக்ல கிரில் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஃபினிஷிங் வந்துருது. இந்த இடத்துல இந்த சி ஷேப்பில் ஒரு மாதிரி டிசைன் எலமெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ரெண்டு கார்லையுமே கிடையாது. டாப் அண்ட் டெக்னா வேரியண்ட்டில் மட்டும்தான் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் க்ரீன் வந்துட்டு விசியா வேரியண்ட்டில் கிடையாது. இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் இருந்தால் அந்த ஃபாரஸ்ட் க்ரீன் அப்படிங்கிற கலர் வருது. டோட்டலாக ஒரு 5 கலர் ஆப்ஷனில் இந்த நிசான் கிராவைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே ஒரே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7,48,000 அப்படிங்கிறது விசியா வேரியண்ட்டோட மேனுவல் வேரியண்ட் ப்ரைசிங். 9,30,000 ரூபாய் அப்படிங்கிறது என் கனெக்டா வேரியண்ட்டில் மேனுவல் வேரியண்ட் தான் நான் உங்களுக்கு ப்ரைசிங் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் ஒரு 72 bhp அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது கொடுக்குற மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.3 km/லிட்டர் மேனுவல் கிளைம் பண்ணுறாங்க. இதுவே இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக்குமே இருக்குது. அதுக்கு 19.6 km/லிட்டர் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு சப்போஸ் இந்த 7 பேர் வச்சு இழுக்கிறதுக்கான புல்லிங் பவர் இந்த இன்ஜினில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியூ டியூனிங்குமே பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த பவர் பூஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பேனட் ஏரியா தான். இதில் வந்து இந்த 1 லிட்டர் இன்ஜின் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே நம்ம டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது வைக்க முடியாது. ஸோ அது மூலியமாக தான் இவங்க வந்து அந்த 7 சீட்ஸை இன்டீரியரில் பேக்கேஜிங் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிராவைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இந்த பானட்டில் கொடுத்துருக்காங்க. விசியா வேரியண்ட்லையுமே அந்த கிராவைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துருது. சைடில் இருந்து பார்க்குறப்போ இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் ஒரு கிளாஸ் பிளாக்ல டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஓரிம்ஸில் எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் வந்துடும். அண்ட் 14 inch வீல்ஸ் தான் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வருது. 195/80 ஆர் 14 inchல ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் டெக்னா வேரியண்ட்டில் 15 inch வீல்ஸ் அப்படிங்கிறது வரும். மேலே ரூஃப் ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபங்க்ஷனலான ரூஃப் ரேல்ஸ். ஸோ இங்கே நம்ம ஏதாவது லோட் கேரி பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணலாம். ஒரு நார்மலான ஆண்டனா தான் வருது. ஒரு ஸ்டெப்டு ரூஃப் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சப் 4 மீட்டர் கார் தான். ஆனால் 2636 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துருது. ஸோ ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வீல் பேஸ் இந்த செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே கீழே ஒரு கிராவைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங்கோட ஒரு ஸ்டிக்கரிங்குமே வந்துருது. 182 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ இது விசியா வேரியண்ட்டோட அந்த சைட் ப்ரொஃபைல். இங்கே வந்து பிளாக் கலரில் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. என் கனெக்டா வேரியண்ட்டில் கிளாஸ் பிளாக் டோர் ஹேண்டில் வரும். இதில் வந்து ஒரு மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஓஆர்இம்ஸுமே ஒரு மேட் பிளாக்ல தான் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. என் கனெக்டா வேரியண்ட்டில் ஓஆர்இம்ஸில் வரும். அண்ட் 14 inch அதே சைஸில் ஸ்டீல் வீல் தான் வந்துட்டு இந்த வேரியண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. கீழே எங்கேயுமே பாடி கிளாரிங் கிடையாது. வீல் ஆர்ச்சில் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் ரெயில்ஸ் அண்ட் ஆல்சோ ஆண்டனா எதுவுமே இந்த வேரியண்ட் கிடையாது. ஜஸ்ட் பிளேன் அண்ட் பேசிக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு காரோட ரியர் ஆங்கிளுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் மேஜராக சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசியா வேரியண்ட்டில் ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ், ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாமே வரும். பட் இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயுமே ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசியா வேரியண்ட்டில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எதுவுமே கிடையாது. என் கனெக்டா வேரியண்ட்டில் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. கீழே கிராவைட் அப்படிங்கிற ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பார்க்கிங் சென்சர் வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே ரியரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிக்னேச்சர் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் அப்படிங்கிறது நிசான்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷுமே வந்துருது. அண்ட் ஆல்சோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ 7 சீட்ஸையும் நம்ம ஆக்குப்பை பண்ணுறப்போ பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இந்த நிசானோட கிராவைட்டில் கிடைக்குது. நம்ம வேணும்னா இந்த சீட்டை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் எலமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. சேம் அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா இந்த இடத்துலையுமே அந்த ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் ரெண்டு டெயில் லேம்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கிட் பிளேட் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த சைடில் வர இந்த ஷீ ஷேப் எலமெண்ட் இதுலேயுமே வந்துருது. இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் தான் வரும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த விசியா வேரியண்ட்டில் கிடையாது. என் கனெக்டா வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இருக்குது.
அண்ட் பூத் ஸ்பேஸ் இதுலேயுமே சேம் தான், இதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இதுலேயுமே நம்ம அந்த சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு கார்லையுமே ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது அடியில் இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான் இந்த நிசானோட கிராவைட். இன்க்ரெஸ் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே ஒரு பிளாக் கலர் ஆல் பிளாக்ல அந்த ஃபேப்ரிக் அப்படிங்கிறது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டார்டாக வந்துருது. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. உள்ளே வந்தப்பறம் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் கிடைக்குது. ஹெட்ரூமும் ஓரளவுக்கு நல்லா அடிக்குவேட்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு ஹெட்ரூமே இருக்குது, அதெல்லாம் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்டர்தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான், பிகாஸ் சீட்டே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டிச் ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியண்ட்டுக்கு மேனுவலாக தான் அந்த வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் டோர் பேட்ஸ் தான் வருது. ஸோ ஒரு ஒயிட் அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் தான் அந்த டோர் பேட்ஸ் அப்படிங்கிறது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே அந்த பேட்டர்ன் இருக்குது, ஒரு மாதிரி ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் மட்டும் இந்த வேரியண்ட் கிடையாது, இங்கேயுமே கொடுக்கல. செகண்ட் ரோக்கும் கிடையாது, தேர்ட் ரோக்கும் கிடையாது. அது ஒரு மிஸ் தான், ஏன்னா கண்டிப்பாக ரியர் ஏசி வெண்ட் அப்படிங்கிறது தேவை. அது என் கனெக்டாக வேரியண்ட்டில் ஆனால் இருக்குது. ஓவராலாக செகண்ட் ரோ ஸ்பேஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 2 பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். தேர்ட் ரோக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த விசியா வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டீசெண்டாக தான் இருக்குது. நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது வேணும்னா அசண்டா வேரியண்ட்டில் உட்காந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே அதே சீட்டிங் ஸ்பேஸ் தான். ஸோ அதில் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண விரும்பல. ஸோ இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் முக்கியமாக சேஞ்ச் ஆகுறது இந்த சீட்டோட பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு பிளாக் அண்ட் ஆல்சோ ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துது. பின்னால் தேர்ட் ரோக்குமே 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எந்த வேரியண்ட்டுக்குமே சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் இதுலேயுமே அதே மாதிரியான இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மேஜராக சேஞ்ச் ஆகுறது இந்த ஏசி வெண்ட் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பி பில்லரில் ஏசி வெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தேர்ட் ரோ ஏசி வெண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோக்குமே டெடிகேட்டடான ஏசி வெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் என் கனெக்டா வேரியண்ட்டில் வந்துருது. இது ஒரு நல்ல ஒரு அடிஷன். அண்ட் ரியரில் இந்த இடத்துல கேபின் லேம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸுமே இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ டோர் பாக்கெட்ஸ் அந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, இந்த வேரியண்ட்டில் அதே மாதிரி தான். அண்ட் ஆல்சோ ரியரில் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியர் ரோக்கான ப்ளோயர் கண்ட்ரோல் இந்த இடத்துல வந்துருது. ஸோ தேர்ட் ரோக்குமே இதே ப்ளோயர் கண்ட்ரோல் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை. அதனால 3 பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் 2 பேருக்கு இந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் செகண்ட் ரோவில். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ரோ சீட்ஸை நம்ம ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு தேர்ட் ரோவில் இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த நீரும் கிடைக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டை பண்ணி கொடுக்கும். பிகாஸ் எனக்கு இவ்வளோ இடம் இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ நான் இப்படி புஷ் பண்ணி உட்காந்தனா கூட தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஸ்பேஸ் கிடைக்கும். இது விசியா வேரியண்ட்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நிசான் கிராவைட் என் கனெக்டா வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் கம்பேர் டு விசியா வேரியண்ட். பிகாஸ் விசியா வேரியண்ட் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி பேசிக்காக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் விசியா வேரியண்ட்டில் பார்த்தா அதே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த கார்லையுமே வந்துருது. இதில் ஸ்டியரிங் வீலுக்கு பார்க்குறப்போ டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இதில் கிடையாது. ஸோ டாப் எண்ட்லேயுமே அவங்க கொடுக்கல. ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆல்சோ வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே தான் வருது. எதுக்குமே ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் கிடையாது, எல்லாமே மேனுவல் தான். அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங் வீலில் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த என் கனெக்டா வேரியண்ட்ல. அண்ட் இதுக்கு முன்னாடி அசண்டா வேரியண்ட்ல இருந்தே சேம் இதே டச் ஸ்கிரீன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 8 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்ல ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது, இது ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அசண்டா வேரியண்ட்டில் பார்த்து அதே டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன், வெஹிக்கல் செட்டிங்ஸ், ரேடியோ, மீடியா, ஃபோன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ நான் டச் பண்ணனா ஒரு சில டைமில் அது இந்த மாதிரி ஒரு செகண்ட் 2 செகண்ட் டைம் எடுத்துக்குது. மிச்சப்படி நார்மலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாகவே இருக்குது. ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராப்பராகவே இது ஒர்க் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், லாக் பண்ணுறதுக்கான பட்டன், லாக்கிங் அன்லாக்கிங்க்கு. அண்ட் ஹசர் லேம்ப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாகருக்கான பட்டன் வந்துருது. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் நீங்கள் எடுத்திங்கனாலுமே மேனுவல் ஏசி தான் வரும். இதுலேயும் அதே மாதிரி மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஒரே ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே கிடைக்கும். ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸுமே வந்துடும். இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துருது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே ஓகே தான். இங்கேயுமே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த என் கனெக்டா வேரியண்ட்டில் கூல்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோ பாக்ஸுமே கூலிங் ஃபங்க்ஷனோட இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒரு க்ளோ பாக்ஸ் வருது. பட் ஆனால் இதில் கூலிங் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, ஒரு நார்மலான க்ளோ பாக்ஸ் தான். டேஷ்போர்டோட டிசைன் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
மேலே வந்து பிளாக் கலர், இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. திரும்ப லோயர் போர்ஷனுமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலுமே இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ஸ் ஆஃப் இந்த ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒயிட் ட்ரீட்மெண்ட் வந்து சென்டர் ஆஃப் த டேஷ்போர்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டோர் பேட்ச்லையுமே இந்த ஒயிட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடுது. இதுக்கு முன்னாடி அசண்டா வேரியண்ட்டில் நமக்கு 2 பவர் விண்டோஸ் தான் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டில் 4மே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓஆர்எம்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ சைல்ட் லாக்கான பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதுதான் ஓவராலாக எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆட்டோ டிமிங் IRPM இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப் எல்இடியில் வந்துருது. பேசிக் வேரியண்ட்லேருந்தே இதே மாதிரி எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இது பேஸ் வேரியண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ விசியா வேரியண்ட்டில் பார்த்து அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு MID வந்துருது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஃபியூல் யூஸ்ட் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே இதில் வந்துருது. ஸோ நல்லா லெஜிபிளாகவே இருக்குது. இப்போ நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபுல்லி டிஜிட்டலாக இருந்தாலுமே நல்ல தெளிவாக எல்லாமே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட கீ. ஸோ இதில் லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு கீ தான், 2 கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சிமிலரான கீ தான் வருது. அண்ட் இந்த சீட்டோட பேட்டர்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டியூல் டோன் சீட்ஸ் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஸோ லெதர் கிடையாது, ஒரு ஃபேப்ரிக் தான். அதுலேயே வந்து டியூல் டோன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பேட்டர்ன்லாம் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி அசண்டா வேரியண்ட்லேயே பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேபின் இஸ் குட். ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விசியா வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். இங்கே மேஜராக சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் இந்த டச் ஸ்க்ரீன் தான். என்கனெக்டா வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் வரும், இதில் டச் ஸ்க்ரீன் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒரு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் என்கனெக்டா வேரியண்ட்டில் வரும். இதில் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து அடிஷ்னலாக வெளியே வாங்கி தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கிராவைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேரியண்ட்டில் பார்த்தா, அதாவது என்கனெக்டா வேரியண்ட்டில் பார்த்தா அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயுமே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேஸ் வேரியண்ட்லேயே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிசானுக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். ஸோ பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே அதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கேயுமே வந்துடுது. அண்ட் டேஷ்போர்டோட டிசைனுமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த வேரியண்ட்டில் நம்ம பார்த்த அந்த ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் அது இதில் இல்லை. இதில் ஒரு கிளாஸ் பிளாக்ல இந்த இடத்துல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்துருது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட் வந்துருது. அண்ட் இன்னொன்று இந்த பட்டன்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதுக்கு மேலே பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது. ரியர் டிஃபாகர் இதில் கிடையாது. ஸோ அதனால் இது ஃபுல்லாக டம்மியாக தான் இருக்குது. ஹசர் லேம்ப்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசி தான். நீங்கள் டாப் எண்ட் எடுத்தீங்கனாலுமே இந்த காரில் வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பட் என்கனெக்டா வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒரு சார்ஜிங் போர்ட் இருந்தது. இதில் அது எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சோக்கெட் மட்டும் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்டுமே கிடையாது. அதாவது கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பிளெயின் அண்ட் பேசிக்கான ஒரு ஸ்டியரிங் வீல் தான். இதுவுமே ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்துருது. இதில் டில்ட் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டெலஸ்கோபிக் அப்படிங்கிறது டாப் அண்ட் வேரியண்ட்லேயே உங்களுக்கு இல்லை. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும் தான் இந்த வேரியண்ட் வரும். ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த விஷயா வேரியண்ட்டில் கிடையாது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே சிமிலர் தான். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. டோர் பாக்கெட்ஸ்லையுமே நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயுமே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் அதில் வந்துட்டு கூலிங் ஃபங்க்ஷனோட வரும். இந்த விஷயா வேரியண்ட்டில் கூலிங் ஃபங்க்ஷன் எதுவுமே இந்த இடத்துல அவங்க கொடுக்கல. அண்ட் க்ளோ பாக்ஸுமே இதில் ஒரே ஒரு க்ளோ பாக்ஸ் தான். 2 க்ளோ பாக்ஸ்லாம் கிடையாது. ஒரு நார்மலான க்ளோ பாக்ஸ் வந்துருது. பட் நல்ல டீப்பாக இருக்குது. பெரிய க்ளோ பாக்ஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் இங்கேயுமே எல்இடியில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRPM இல்லை. இன்னொன்று என்னென்னா மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த மாதிரி கம்தி தான் விட்டுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் 2க்குமே பவர் விண்டோஸ் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. அண்ட் ஓஆர்எம்ஸ் அட்ஜஸ்ட்டுமே இதில் வந்து இப்படி மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஓஆர்எம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடுமே அதே மாதிரி தான். ஒரு பட்ஜெட் வேரியண்ட் அப்படிங்கிறது நம்ம இன்டீரியர் வளர்றப்பே கொஞ்சம் எவிடென்ட்டாக காமிச்சு கொடுத்துருது அப்படின்னே சொல்லலாம். என்ன நீங்கள் இந்த வேரியண்ட் எடுத்து டச் ஸ்க்ரீன் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா லுக் வைஸ் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட கீ. ஸோ இதில் வந்து மேனுவல் கீ தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரிமோட் கீ கூட கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த கீ வச்சு தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சிமிலரான கீஸ் தான். ஸோ இந்த இடத்துல அந்த 2 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் வந்துருது. அண்ட் டோர் ஹேண்ட்லுமே இதில் வந்து ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது வந்து பேசிக் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் வந்து பவர் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இது நான் வண்டியில் சும்மா உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்தேன். ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த நிசான் கிராவைட்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னாலும் நான் காட்டுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேசிக் வேரியண்ட் அண்ட் ஆல்சோ அந்த என்கனெக்டா வேரியண்ட் 2க்குமே சிமிலரான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ரெண்டு கார்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக வந்துடுது. இது ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சேஃப்டியில் அவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே ஆகலை. ஸோ ஃபைனலி இந்த நிசான் கிராவைட்டோட எந்த வேரியன்ட் வாங்கலாம், இந்த விஷயா வேரியன்ட் வாங்கலாமா இல்லை என் கனெக்டா வேரியன்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்லி என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 8 லட்ச ரூபா தான், இல்லை 7.5 லட்ச ரூபா தான், என்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிராவைட்டோட விஷயா வேரியண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ரைஸுக்கு இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லை அடிஷ்னலாக நீங்கள் அந்த டச் ஸ்க்ரீன், ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர பெருசாக நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வேணும்னா ரிவர்ஸ் கேமரா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் இதிலே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வந்துடுது இந்த வேரியண்ட்லேயே. இல்லை கொஞ்சம் ஃபீச்சர் லோடடாக வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க இந்த என் கனெக்டா வேரியண்ட்டை கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே போட தேவையில்லை. எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம்லேருந்து எல்லாமே வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கூட இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 1,80,000 ரூபாய் கிட்ட இந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. 7,48,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸிங், 9,30,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸிங். ஸோ எந்த வேரியண்ட் அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த 2 வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் கைஸ் இந்த நிசான் கிராவைட்ஸோட ஒரு டீட்டெயில்டான வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 கார்ஸில் உங்களோட சாய்ஸ் இது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.